முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கரன்சியில் ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கும். இப்போது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ தான் இந்தியாவுடைய மொத்த அந்த மணி பிரிண்ட், நம்மளோட கரன்சி இந்தியன் ருபீஸ் அந்த ரூபா நோட்டை பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பு. அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ அவங்க திடீர்னு இந்த நோட்டு ₹500 நோட்டு செல்லாது அப்படின்னு ஆர்பிஐ சொல்லிடுச்சுன்னா அந்த நோட்டு செல்லாது. இனிமேல் புதுசாக இந்த நோட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோன்னு அவங்க தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எதாக இருந்தாலும் அந்த கண்ட்ரோலில் தான் இருக்குது. அந்த கரன்சி வந்து ஆர்பிஐ கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் அந்த கிரிப்டோ கரன்சி முதல்ல பிட்காயின் எப்படி வந்துச்சுன்னா, ஸோ சென்ட்ரல் அத்தாரிட்டி யாருமே கிடையாது, ஒருத்தரோட கண்ட்ரோலில் கிடையாது. அவங்க நினச்சா அது உடனே செல்லாதுன்னு சொல்ல முடியாது. அதோட மதிப்பை கூட்டவோ குறைக்கவோ அவங்களால முடியாது. அந்த டெவலப்பர்ஸோட ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணி அது வந்து டீசென்ட்ரலைஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சென்ட்ரலாக ஒருத்தவங்க கிட்ட அத்தாரிட்டி இல்லாமல் அது மொத்தமாக அந்த காயின் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டலாம் எல்லாரும் சேர்த்து அது ஆட்டோமேட்டிக்காகவே அது இயங்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு ஆள் கிட்ட கண்ட்ரோல் இருக்காது. ஒரு ஆளால் அதோட மதிப்பு ரேட்டை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அதை இன்வேலிட் பண்ணவோ எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்ட் அது. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிட்காயின் வந்து யார் பண்ணாங்கிறது கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தவங்க பேர் கூட சொல்லுவாங்க, ஆனால் அது அவர் தான் அப்படிங்கிறதுக்கான கரெக்டாக வந்து எந்த எவிடன்ஸும் கிடையாது. அது ஒரு ஆள் தானா இல்லை அது குரூப் ஆஃப் பீப்புளாக கூட தெரியாது. ஒரு நல்ல டெக்னாலஜி ரிலீஸ் ஆகி வந்துச்சு, தன்னாலேயே இயங்கக்கூடிய, யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இயங்கக்கூடிய டெக்னாலஜி வந்துச்சு. யார்கிட்டேருந்து வந்துச்சு நம்மளுக்கு கரெக்டாக தெரியாது ஃபஸ்ட்டு பிட்காயின். அதனால தான் பிட்காயின் முதல்ல எல்லாரும் பயந்தாங்க. அதை பற்றின எதுவுமே தெரியல. இப்போ நம்ம வந்து பிட்காயின் வாங்கினா முதல்ல நம்ம இந்தியன் கரன்சி, இந்தியாவில் இருக்க இந்தியன் கரன்சி இல்லை யூஎஸ்ல இருக்க யூஎஸ் டாலரோ அவங்களோட டாலரை கொடுத்து அந்த பிட்காயினில் ஒரு பிட்காயின் 2 பிட்காயின் வாங்கி வச்சுக்குவாங்க. இப்போ எப்படி ஒரு யூஎஸ் டாலர் இந்தியாவோட கரன்சிக்கு ₹25 மதிப்போ அதே மாதிரி ஒரு பிட்காயின் வந்து ஒரு $2 $3 அந்த மாதிரி மதிப்பு. ஸ்டார்டிங்கில் $3 கொடுத்து ஒரு பிட்காயின் வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அந்த பிட்காயினை வச்சுட்டு அந்த பிட்காயினை நம்ம யாருக்கு வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், உலகத்தில் எங்கே வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வழி, நம்ம இருக்கிற கரன்சியை கொடுத்து பிட்காயின் வாங்குறது. அது போக இன்னொரு வழி இருக்குது பிட்காயின் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கு பேர் தான் மைனிங்னு சொல்லுவோம். ஸோ மைனிங்கிறது அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம், அடுத்த வீடியோவில். ஸோ மைனிங் வந்து என்ன பண்ணால், அது நம்ம இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த இந்தியன் கரன்சியை கொடுத்துட்டு பிட்காயின் வாங்காமல் வேறு வழி மூலிமா பிட்காயினை நம்ம சம்பாதிக்கிறது தான் மைனிங்கிறது ஒரு வழி. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிட்காயின் வந்துச்சு. ஸோ 2009 வந்துச்சு. நிறைய பேர் அதை கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது வந்து ஒரு ஃப்ராட் டெக்னாலஜி, அது வந்து யார் கொடுத்தான்னு கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கலாம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஃபேமஸ் ஆகிட்டு 2017-18 அந்த டைமில் ரொம்பவே ஹையஸ்ட் ஒவ்வொரு பிட்காயினோட வேல்யூ ரொம்ப கூடிச்சு. இப்போ உதாரணமாக கிட்டத்தட்ட ஒரு பிட்காயின் வந்து $1 $2 அப்படின்னு அந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட இப்போ அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட விலை $68,000 $68,000 சமம். இப்போ அது நீங்கள் பிட்காயினை பற்றி, நீங்கள் கிரிப்டோ கரன்சி பற்றி என்னன்னா, நீங்கள் அப்பப்போ ரேட்டு குறையும், கொஞ்சம் தங்க விலை மாதிரி தான் அது. அப்போ இறங்கும் ஏறும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ தங்க விலை முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, முன்னாடி வந்து ஒரு கிராம் வந்து 180 இருந்திருக்கும். பட் இப்போது ரேட் கூடிடுச்சு. பட் இப்போ வந்து கொஞ்சம் குறையும், நம்மளுக்கு குறையும் கூடும். ஆனால் திரும்ப அந்த ரேட் வராது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த பழைய இதோட வேல்யூ ரொம்பவே கூடிடுச்சு, அந்த பழைய ரேட்டுக்கு வராது. ஸோ அந்த காலத்தில் 2009, 10, 11 அந்த டைமில் வந்த புதுசில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிட்காயின் வாங்கி வச்சிட்டிங்க. 10 பிட்காயின் வந்து ஒரு $10 தான் இருந்திருக்கும். ஸோ அந்த வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா $10 போட்டு 2017 இப்போ 2021 நீங்கள் எடுத்திங்கன்னா $6,80,000 அவ்வளோ விலை கூடியிருக்கு. ஸோ இதனால் நிறைய பேர் மில்லியனர்ஸ் ஆகியிருக்காங்க முதல்ல பிட்காயின் வரும்போது. ஸோ அதை பற்றி, பிட்காயினை பற்றி மட்டும் பார்த்தோம். கிரிப்டோ கரன்சிங்கிறது ஜென்ரலான நேம். இப்போ எப்படி நம்ம மணி அப்படிங்கிறது ஜென்ரல், இந்தியன் கரன்சி, யூஎஸ் டாலர்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கோ, அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிங்கிறது ஒரு பொதுவான நேம். பிட்காயின்ங்கிறது இந்தியன் ருபீஸ் மாதிரி அது ஒன்று. அதே மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. உதாரணமாக எத்திரியம், எர்கோ, ரேவன் காயின், ஃபிரோ, ஃப்ளெக்ஸ், ஏகப்பட்ட நிறையவே இருக்குது. வந்தது பிட்காயின். ஃபஸ்ட்டு பிட்காயின் வந்து ஃபேமஸான ஒன்று. அந்த நிறைய டெக்னாலஜி அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு யூஸ் கேஸ் இருக்கும். அதை பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருவோம். ஒவ்வொரு என்ன டிஃப்ரென்ஸு, எத்தீரியமுக்கும் பிட்காயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, ஃப்ளெக்ஸுக்கும் எத்தீரியமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரன்சி, கிரிப்டோ கரன்சிக்கு ஒரு யூஸ் கேஸ் பேக்ரவுண்டில் இருக்கும். அதை பற்றி டீப்பாக நம்ம இப்போ போக தேவையில்லை. ஸோ இதான் வந்து
ஜென்ரலாக கிரிப்டோ கரன்சிங்கிறது. அதுக்கப்புறம் எத்தீரியம் வந்துச்சு. எத்தீரியமோட ரேட் கூடிக்கிட்டே போச்சு. இன்னும் நிறைய இருக்குது. ஃபஸ்ட்டு பிட்காயின், இப்போதைக்கு 2வது இருக்கிற வேல்யூ கூட உள்ளது எத்தீரியமாக தான் இருக்குது. ஸோ நம்ம மைண்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போதைக்கு எத்தீரியம் தான் மைண்ட் பண்ணுவோம். பிட்காயின் இப்போதைக்கு நம்மளால் மைண்ட் பண்ண முடியாது. அந்த டைமில் 2011, 12, 13லாம் அது பிட்காயின் மைண்ட் பண்ணோம். இப்போதைக்கு நம்ம நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட்டோ ஒரு ஒர்க் பண்ணுற இவங்களால வந்து பிட்காயின் மைண்ட் பண்ண முடியாது. பிட்காயின் இப்போதைக்கு மைண்ட் பண்ணுறதுக்கு ஆசிக் மைனஸ் அப்படின்னு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் பண்ண முடியும். அந்த லெவலுக்கு போயிடுச்சு. பிட்காயின் மைண்ட் பண்ண முடியாது. இப்போதைக்கு நம்மளால் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு மைண்ட் பண்ணுறதா இருந்தால் எத்தீரியம் தான் மைண்ட் பண்ண முடியும். மற்ற காயின்ஸும் பண்ண முடியும். சின்ன சின்ன காயின்ஸ் இருக்கலே அதிகம் ப்ராஃபிட் தரக்கூடியதுனா இப்போதைக்கு எத்தீரியமாக தான் இருக்குது. ஸோ இதான் கிரிப்டோ கரன்சியை பற்றி. ஸோ அடுத்து நம்ம மைனிங்னா என்னது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.